divide 18 into 2 parts. 18 வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். எப்படி ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறது? 10 + 8 8 + 10 9 + 9 எப்படி பிரிக்கிறது? எப்படியுமே எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். ஒரு நம்பர் எக்ஸாக இருந்தால் இன்னொரு நம்பர் 18 - எக்ஸாக தானே இருக்கணும். ஏன் அப்படி? இப்போ நான் ஒரு நம்பர் 10ன்னு வச்சுக்கிட்டா இன்னொரு நம்பர் 18 - 10 which is 8. கரெக்டா? அப்போ அதே லாஜிக் தான் நம்ம இங்கே எக்ஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒன்று எக்ஸாக இருந்தால் இன்னொன்று 18 - எக்ஸ். such that larger part divided by the smaller part. இதில் எது larger part எது smaller part நமக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம அசியூம் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு வேளை இப்போ நான் 18 - x/xன்னு போடுறேன். நீங்கள் x/18 - x போட்டிங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஒருவேளை நான் இப்போ கண்டுபிடிக்கிறது ஸ்மாலர் நம்பராக இருக்கலாம், நீங்கள் கண்டுபிடிக்கிறது லார்ஜர் நம்பராக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கணுமா? கோஷன்ட் 2 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல்ஸ் 2. ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்னா இங்கே டிவிஷனில் இருக்க ஆப்போசிட் சைட் போனால் மல்டிப்ளிகேஷனில் போகும். -x ஆப்போசிட் சைட் போனால் +x ஆகும். 2x + x 3x. அப்போது 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும்? 6. ஓகே, இல்லை நம்ம 3 இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தால் டிவிஷனில் வரும். 18/3 6. ஸோ எக்ஸ் வந்து 6. 18 - 6 12. நான் இப்போ வந்து ஸ்மாலர் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து x/18 - x போட்டு பாருங்கள், உங்களுக்கு லார்ஜர் நம்பர் ஆன்சர் கிடைக்கும். ஓகே.